ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போறது ரவா சீஸ் பால். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த கப்புக்கு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கோம். இதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். இதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்க ரவையை சேர்த்து கிளறிக்கலாம். அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் நடக்கும். இப்போ ரவை ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிருங்க. ரவையை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இது இப்போ நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே பால் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். 3 பொட்டேட்டோ பாயில் பண்ணியிருக்கோம். இதை மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மசிச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது மாதிரி சீஸ் எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, சீஸ் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ உருண்டை பண்ணி உள்ளே வச்சிடலாம். இப்போ உருண்டை பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு உருண்டை பண்ணிவிட்டு இப்படி ஒரு சீஸ் எடுத்து இது உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லா உருண்டைகளையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு.
இப்போ நம்ம ரவையை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இந்த ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவாங்க. சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா அழகாக சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் இருந்து ஒரு உருண்டை பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருந்து ஒரு உருண்டை எடுத்து இதில் வச்சு ரோல் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம எல்லா உருண்டைகளையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஆயில் சூடாயிட்டு போட்டு எடுத்துக்கலாம். இது ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்மளோட ரவா சீஸ் பால் தயாராயிடுச்சு. உள்ள சீஸ் நல்லா மெல்ட் ஆயிருக்கு. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.